ஹலோ கைஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபைண்ட் த செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட். ஓகே, ஒரு அரே கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள மல்டிபிள் எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் லார்ஜஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் 99, again then 78. ஸோ we should get output for 78. ஓகே, ஸோ விசேஷ் ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம், ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிடலாம். கிளாஸ் ப்ரோக்ராம், தென் ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிடலாம். ஸ்டாட்டிக் அதுக்குள்ள கொடுத்த அரேவை அசைன் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் ஈக்குவல் டு 10, 20, 4, 45, then 10, 24, 45, then 99, 98, 99, 99, then 78. Okay, ஸோ ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர். ஓகே, ஸ்டாட்டிக். ஸோ ரிட்டர்ன் டைப்பு நம்ம ஒரே ஒரு இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இன்டிஜர் then method of find second largest parameter int array of numbers nums. Okay, ஸோ இப்போ என்ன செக் பண்ண போகிறோம்? இங்கே கால் பண்ணிக்கலாம் மெத்தடை. console right line second largest number is find second largest numbers. Okay, கால் பண்ணியாச்சு. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே, 200 எல்லாத்துக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ரிட்டர்ன் பண்ண சொல்லுது, இதனால எரர் அடிக்குது, பார்ப்போம் அதான். ஓகே, இப்போ இந்த நம்ஸை நம்ம வேலிடேட் பண்ணணும். இந்த நம்பர்ஸ் எம்டியாக இருக்கா இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு இப்போ கம்பேர் பண்ணணும்னாக்கா ரெண்டு நம்பர் வரணும் கரெக்டாக. ஒரு நம்ம வந்து கண்டுபிடிக்கும் போது செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர், ஸோ மினிமம் ரெண்டு நம்பர் இருந்தால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வில் செக் ஆன் தட். ஓகே, இஃப் nums equal to null or nums dot length less than 2 அப்படி இருந்துச்சுனாக்கா தேவையில்ல. அப்படி இருந்துச்சுனாக்கா த்ரோ பண்ண போகிறோம். என்ன த்ரோ பண்ண போகிறோம்? நியூ ஆர்குமெண்ட் எக்ஸெப்ஷன் ஆஃப் அரே must contain at least 2 elements, right? 2 elements. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ரெண்டு வேரியபிள் வச்சுக்க போகிறோம். இன்ட் லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு இன்ட் டாட் மினிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூனா என்னன்னாக்கா, இப்போ இன்டிஜர் வந்து 32 பிட். ஓகே, 32 பிட்டில் மினிமம் வேல்யூ எடுத்துக்குது. ஓகேவா, ப்ளஸ் மைனஸ் சொல்லணும்னா மைனஸில் மினிமம் வேல்யூ எடுத்துக்குது இன்ட்டில். நான் ஏன் மினிமம் வேல்யூ எடுக்குன்னா பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் இன்ட்டு செகண்ட் லார்ஜஸ்ட். ஓகே, this also get int dot mean value. Okay, then for each என்ன பண்ண போறோம்? int num of nums. Okay, num in nums. பழைய ப்ரோக்ராம் பார்த்தா தெரியும் எதுக்காக முன்னாடிலாம் ஃபார் லூப் யூஸ் பண்ணோம், இப்போ எதுக்கு நம்ம ஃபார் ஈச் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. முன்னாடி நம்ம இண்டெக்ஸ் தேவைப்படுச்சு, இப்போ இதில் இண்டெக்ஸ் தேவையில்லை. ஸோ வி கேன் யூஸ் தட் ஃபார் ஈச் லூப். ஓகே, ஃபார் ஈச் லூப் இதில் என்ன பண்ண போகிறோம்? இஃப்பில் நம்மளுக்கு வரல ஒவ்வொரு வேலையுமே நம் கிரேட்டர் தென் லார்ஜஸ்ட் வேல்யூன்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, லார்ஜஸ்ட் வேல்யூவாக இருந்துச்சுனாக்கா இந்த கிடைக்கிற வேல்யூ
இந்த லார்ஜஸ்டோட அதிகமா இருந்துச்சு, இந்த அரேல வர வேல்யூ லார்ஜஸ்டோட அதிகமா இருந்துச்சுனாக்கா செகண்ட் லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட். ஓகே, தென் ஆஃப்டர் தட் லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு நம். ஓகே, இப்போ இதை போட்டுக்கிறோம். இதை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணிடுங்க. எல்சிஃப்ல நம் ஓகே கிரேட்டர் தென் செகண்ட் லாங் கிரேட் நம் சாரி இதில் நம்மள கிரேட்டர் தென் செகண்ட் லார்ஜஸ்ட் செக் பண்ணிவிட்டு அதுலேயே அன்டாப்ரே போட்டு நம் நாட் ஈக்குவல் டு லார்ஜஸ்டான்னு பார்க்குறோம். ஓகே, அப்படி இருந்துச்சுனாக்கா செகண்ட் லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு நம். ஓகே, இது புரியும் நினைக்கிறேன். என்னன்னாக்கா ஒவ்வொரு வேலையாக உள்ளே வரும். ஓகே, லார்ஜஸ்ட் வேல்யூ மினிமம் எடுத்திருக்கோம். இந்த மினிமமோட அதிகமாக இருந்துச்சுனாக்கா ஏற்கனவே இருக்கிற லார்ஜஸ்ட் வேல்யூ செகண்ட் லார்ஜஸ்ட்டுக்கும் இந்த நம்ங்கிற வேல்யூவை லார்ஜஸ்ட்டுக்கும் வச்சுக்கிறோம். ஓகேவா, அதே மாதிரி இந்த செகண்ட் லார்ஜஸ்ட் வந்துட்டு நம் வேல்யூவோட அதிகமாக இருந்துட்டு நம்மும் லார்ஜஸ்ட்டும் நாட் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுனாக்கா செகண்ட் லார்ஜஸ்ட்டுக்கு நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே, தென் ஃபார் இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணணும். இஃப்ல த செகண்ட் லார்ஜஸ்ட்டும் ஈக்குவல் டு இன்ட் டாட் மினி வேல்யூவில் இருந்துச்சுன்னா மினி வேல்யூ இருந்துச்சுனாக்கா என்ன பண்ண போகிறோம், எக்ஸப்ஷன் த்ரோ பண்ண போகிறோம். த்ரோ நியூ இன்வேலிட் ஆப்ரேஷன் எக்ஸப்ஷன் second largest element, okay, does not exist. Okay, அப்போ லாஸ்ட் என்ன பண்ணோம், ரிட்டர்ன் பண்ண போகிறோம். லாஸ்ட்ல ரிட்டர்ன் செகண்ட் லார்ஜஸ்ட் தான் நமக்கு தேவை, ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, முடிஞ்சிச்சு. நல்லா பாருங்க, திரும்ப சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இதில் இன்டிஜர் வந்து ஒரே ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிட்டோம் செகண்ட் லார்ஜஸ்ட், அதனால் இன்டிஜர் வச்சுக்கிட்டோம். பேராமீட்டரில் அங்கே கொடுக்குற பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுறோம். நம்ஸ் ஈக்குவல் டு பேராமீட்டர் நம்ம வேலிடேட் பண்ணுறோம். பேராமீட்டர் நல்லா இருக்கா, நம்ம வந்து 2 லெட்டருக்கு கம்மியாக இருக்கும், கவுண்ட் லென்த் வந்துட்டு என்ன இருக்கணும், 2 லெட்டருக்குள்ளே கம்மியாக இருந்துச்சுனாக்கா அரே மஸ்ட் கண்டெயின் அட்லீஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இந்த லார்ஜஸ்ட் மினிமம் வேல்யூ வச்சுக்கிறோம். ஏன் நம்ம மேக்ஸிமம் வைக்கக்கூடாது, மினிமம் வச்சுக்கோனாக்கா மேக்ஸிமம் வச்சாக்கா நம்ம செக் பண்ண முடியாது. நம்ம வந்து கிரேட்டர் தான் வச்சோம்னாக்கா மேக்ஸிமமே இருக்கும், அப்போ இதானே எப்பவுமே கிரேட்டர் தானே இருக்கும். ஸோ மினிமம் வச்சாதான் நம்ம வந்து கிரேட்டர் தான் இருக்கான்னு செக் பண்ண முடியும். சப்போஸ் இங்கே வந்து லார்ஜஸ்ட் எலிமெண்ட் பதிலாக செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் கேட்டாங்க, செகண்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் கேட்டால் இங்கே மேக்ஸிமம் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகே, கேட்டது லார்ஜஸ்ட் பண்ணனால இங்கே லார்ஜஸ்ட் எலிமெண்ட் கேட்டனால இங்கே இன்ட்டு மினிமம் வச்சுட்டு ஃபாரிஸ்டில் போடுறோம். நம்ம கிரேட்டர் தான் லார்ஜஸ்டான்னு செக் பண்ணுறோம். ஓகேவா, கண்டிப்பாக இது ட்ரூவாக தான் இருக்கும் கண்டிஷன். ஏன்னாக்கா நம்ம மினிமம் வேல்யூ வச்சுருக்கோம், நம்ம எந்த வேலையும் ஃபஸ்ட்டு திருப்ப மேக்ஸிமம் தான் இருக்கும். அப்படி வந்துச்சுனாக்கா செகண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூவை அசைன் பண்ணுறோம், அப்புறம் லார்ஜஸ்ட்டுக்கு நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஓகேவா, இந்த கண்டிஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த வர நம்பரு செகண்ட் லார்ஜஸ்ட்டை விட அதிகமாக இருந்து இந்த நம்பரும் லார்ஜஸ்ட் நாட் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுனாக்கா, இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் எப்படி வரும், அதுக்கு முன்னாடி லார்ஜஸ்ட் வேல்யூ இருக்கும். ஓகேவா, லார்ஜஸ்ட் வேல்யூ நம் வேல்யூ நாட் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுனாக்கா செகண்ட் லார்ஜஸ்ட்டில் நம் வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஓகேவா, இந்த செகண்ட் லார்ஜஸ்ட் இன்ட்டு மினி வேல்யூவாக இருந்துச்சுனாக்கா ஓகேவா, இந்த செகண்ட் லார்ஜஸ்ட் இந்த எலிமெண்ட்ல இல்லை, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படி போடுறோம். ஓகேவா, இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ போட்டாச்சு, கன்சோல் டாட் ரீட் கீ. ஓகே, இதை ரன் பண்ணி பார்த்துருவோம். நமக்கு என்ன அவுட்புட் வரணும், 78 வரணும். ஓகே ஃபைன், இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஓகே, வந்துச்சா. இப்போ ரெண்டு செக் பண்ணி பார்ப்போம். என்னன்னாக்கா மூணுமே ஒரே வேல்யூ கொடுத்து பார்ப்போம்.
ஓகேவா? 5, 5, 5 ஓகே. இதில் செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டே இல்லை கரெக்டா? இப்படின்னா என்ன வரும்னு பார்ப்போம். நம்ம வேல்யூ பண்ணியிருக்கோம்ல, என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்படி கொடுத்தோம்னாக்கா ஓகே, second largest element does not exist. ஓகே, வேலிடேஷன் ஒர்க் ஆகுது. ஓகே, சப்போஸ் நம்ம ரெண்டு வேல்யூ கொடுக்குறோம். ஓகே, வேல்யூஸ் ஒர்க் ஆகுது. ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும்? செக் பண்ணி பார்ப்போம். 3 வேல்யூ இருக்கா? இப்போ என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு வேல்யூ 100 மட்டும் தரேன். ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. ஓகேவா? இப்படி இருந்துச்சுனாக்கா என்ன ஆகணும், இதுக்குள்ளே வரணும். அரே மஸ்ட் கண்டெயின் அட்லீஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ் இதுக்குள்ளே வரணும். பார்ப்போம், வந்துச்சுன்னா ப்ரோக்ராம் கரெக்ட். ஓகே, சூப்பர். ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, 78 முதல்ல செக் பண்ணி ஃபைனலா. ஓகே, சூப்பர். இந்த அவுட்புட் தான் நமக்கு வரணும். கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். பாய்.